வணக்கம். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் 14 குடிபோதை. ஜன்னல் வழியாக வெளிச்சக்கீற்றுகள் அந்த அறைக்குள் நுழையவும் குணாவின் உறக்கம் கலைந்தது. அவன் கண்களை திறக்க முடியாமல் திறந்த போதும் அவனால் எழ முடியவில்லை. தலை கிறுகிறுத்தது. உறக்கமா மயக்கமா என்று தெரியாத ஒரு மாதிரி குழப்பமான நிலை. எந்திரிச்சு என்னத்தை கிழிக்க போறோம், சத்த நேரம் தூங்கலாம் என்று எண்ணி மீண்டும் கண்கள் மூடினான். ஆனால் உறக்கம் வரவில்லை. ஈனஸ்வரத்தில் மா என்று எங்கோ தூரமாக ஒரு குரல் அழைத்தது. தாய்மடிக்காக ஏங்கும் தவிப்பு அந்த கதறலில். ஆனால் அந்த சத்தத்தை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அசாதாரணமான ஒரு அமைதி அங்கே நிலவியது. அந்த அமைதி அவனை தூங்க விடாமல் செய்தது. ஈஸ்வரி எங்க? விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பாத்திரத்தை எல்லாம் உருட்டிட்டு கிடப்பா, எங்க போய் தொலைஞ்சாவ? கண்களை நன்றாக திறந்தான். பாய் ஒரு பக்கமும் தலையணை மறுபக்கமுமாக கிடந்தது. இரண்டிற்கும் இடையில் அலங்கோலமாக அவன் கிடந்தான். கைலி இடுப்பிற்கு கீழே சரிந்திருந்தது. ச்சே, என்ன இப்படி படுத்துட்டு கிடக்கும் என்று எழுந்து கைலியை சரி செய்தவனின் உடல் அப்படியும் இப்படியுமாக தள்ளாடியது. மீண்டும் தலை பின்னுக்கு இழுத்தது. இது ஒன்றும் வேலைக்காவாது என்று தள்ளாடியபடியே எழுந்து வெளியே வந்தான். வாசலில் இருந்த இரும்பு வாளியில் தண்ணீர் நிரம்பி இருந்தது. அதனை வாரி எடுத்து முகத்தில் அடித்தான். அந்த குளுமையான நீர் முகத்தில் பட்டதுமே அவனுடைய மயக்கம் கொஞ்சமாக தெளிந்தது. கொடியில் காய்ந்து கொண்டிருந்த துண்டால் முகத்தை துடைத்தபடி ஈஸ்வரே, ஈஸ்வரே என்று அழைத்தான். பதில் இல்லை, ஆள் அரவமே இல்லை. அப்போதுதான் எதிரே இருந்த விளக்கேற்றும் சாமி மாடம் ஒரு பக்கமாக சரிந்து தொங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தான். ஈஸ்வரி பல பலவென்று துலக்கி விளக்கேற்றும் காமாட்சியம்மன் விளக்கு கீழே கிடந்தது. தரையெங்கும் எண்ணெய் சிதறி இருந்தது. கூடவே விபூதி குங்குமத்தட்டும் குப்புற விழுந்து கொட்டி கிடந்தன. ஏன் இப்படி விழுந்து கிடக்கு? எங்க போனா இவ? நான் வேற ராத்திரி என்ன இளவு சரக்க குடிச்சு தொலைச்சேன்னு தெரியலையே, இப்படி தலை சுத்துது. என்ன நடந்ததுன்னு ஒன்றும் நினப்புக்கு வேற வரமாட்டேங்குது என்று புலம்பியவன் பின்பக்கம் சென்று பார்த்தான். மாட்டு கொட்டகையில் கன்று குட்டி பாலுக்காக அல்லாடி கொண்டிருக்க தாய் பசு மறுபுறம் தவித்து கொண்டிருந்தது. எங்க போனா இவ? எங்க போனாலும் மாடுகளை கவனிக்காம போக மாட்டாளே என்று எண்ணியவன் கன்று குட்டியை கலற்றி விட்டான். அது தாயிடம் பாய்ந்தோடியது. அந்த காட்சியை பார்க்க மனதை என்னவோ செய்தது. மாடுகளுக்கு தீவனத்தை போட்டுவிட்டு முன்புறம் செல்ல டீக்கடை மூடியிருந்தது. இடி புயல் என்று எது வந்தாலும் ஈஸ்வரி கடையை திறக்காமல் இருந்ததில்லை. ஏதோ தவறாகப்பட்டது. அப்போதுதான் சாலையில் நின்ற யோகேஷின் மண்டி முன்கண்ணாடி உடைந்து சாலையில் சிதறி கிடந்ததை கண்டான். அவனுக்கு பகீர் என்றது. அட பாவமே! வீட்டிற்குள் வந்து தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவனுக்கு நேற்றைய இரவின் ஞாபகங்கள் எல்லாம் மண்டைக்குள் குறுக்கே மறுக்கே ஓடி கபடி ஆடின. ச்சே, குடிச்சிருக்கவே கூடாது, எல்லாம் இந்த குடி அளவால தான் வந்துச்சு என்று தலையில் ஓங்கி அறைந்தவன் அதே கலவரத்துடன் எழுந்து தன் செல்பேசியை தேடி எடுத்தான். ஈஸ்வரி எண்ணிற்கு அழைக்க மணிச்சத்தம் மலமாரிக்குள் இருந்து கேட்டது. ஃபோனை கூட எடுத்துட்டு போகாம எங்கன போயிருப்பா இவ? உள்ளம் பதறியது. நிகாவள்ளி பிறந்த சமயத்தில் அவனிடம் கோபித்து கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று தங்கினாள். அதுதான் முதலும் கடைசியும். அதன் பிறகு அவள் எந்த பிரச்சனைக்கும் கோபித்து கொண்டு அம்மா வீட்டில் சென்று உட்கார்ந்ததில்லை. நான் ஊட்ட விட்டு போடி என்று அவன் ஆத்திரத்தில் சொன்னாலும், நான் ஏன் போவனும், நீ போ என்று திமிராக பேசுவாளே ஒழிய வீட்டை விட்டு எல்லாம் அவள் செல்ல மாட்டாள். அதே மனநிலையுடன் ஈஸ்வரியின் அம்மாவின் அலைபேசியை அழைத்தான். அவர் எடுத்ததுமே ஈஸ்வரியே சொல்லு என்றார். அவனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. அழைப்பை துண்டித்து விட்டான். அம்மா வீட்டிற்கும் போகல என்றால் எங்கே போனாள்? அதுவும் நிகாவையும் வேறு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாள். 2 வாரம் முன்பு வீட்டின் பின்பக்கம் யோகேஷும் ரேகாவும் சண்டை போட்டு கொண்டதை அவன் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடந்திருக்காது. எங்கிருந்து எடுத்தங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. இந்த நோட்டில் எழுதியிருக்க பேர் ஈஸ்வரி. நம்ம வீட்டு பக்கத்தில் டீ கடை வச்சிருக்க அக்கா தானே அது என்று ரேகா கேட்க, சி நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வளராதடி என்று கடுகெடுத்தான் யோகேஷ். யாரு? நான் கற்பனை பண்ணிட்டு வளர்றேன். அப்புறம் எதுக்கு அந்த அக்கா உன்னை பார்த்தாலே எண்ணெயில் ஓட்ட கடுகாட்டமாக புரியுது? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீயா ஏதாவது யோசிச்சுட்டு பேசாத. அந்த நோட்டை எப்படி கொடு. எதுக்கு? பத்திரமா பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுக்கவா? ரேகா என்று அவன் பல்லை கடிக்க, எனக்கு தெரியும் மாமா, உன்னால் உன் காதலை மறக்க முடியலை. அதனால தான் நீ அவள் வீட்டு பக்கத்துலேயே வீடு பார்த்து குடி வந்திருக்க. நான் தான் பைத்தியம், சரியான பைத்தியம். நீ தான் உலகம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு கிடக்கேன். சின்ன வயசுலேருந்தே உன்னை என் புருஷன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள். சத்தியமாக நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை ரேகா. இந்த வீட்டுக்கு குடி வரும்போது ஈஸ்வரி பக்கத்து வீட்டில் இருக்கிறது எனக்கு தெரியாது என்றான். அந்த நொடி குணாவின் தலையில் இடி இறங்கியது. அவனை அப்போதே இழுத்து போட்டு அடிக்க வேண்டுமென்று வெறி கிளம்பியது. ஆனால் அந்த சமயத்தில் அங்கே வந்த ஈஸ்வரி, மாட்டு கொட்டாயில் நின்றுட்டு இன்னாயா வன்ற நீ
நேரம் ஆவலையா, வந்து படு என்றாள். அவனும் தன் மனசஞ்சலத்தை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக சென்று படுத்துக்கொண்டான். ஆனால் மூளைவாட்டுக்கு ஏதேதோ யோசித்தது. காரணமே இல்லாமல் யோகேஸ்வரனிடம் ஈஸ்வரி சிடுசிடுத்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்போது யோசித்து பார்த்தால் அது எதுவும் காரணமில்லாத கோபமில்லை என்று புரிந்தது. அப்படியெனில் திருமணத்திற்கு முன்பு இருவரும் காதலித்திருப்பார்களா? இந்த யோசனையே அடிவயிற்றை பிசைந்தது. சேச்சே, ஈஸ்வரி அப்படிலாம் பண்ணியிருக்காது. அவனை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் சந்தேக விதை விழுந்து விட்டது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அவன் எண்ணத்திற்கு தூபம் போட்டன. ஒரு நாள் அவன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது மலர்விழி ஒரு பெரிய தூக்குடன் அவன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். ஏ பாப்பா நில்லு, என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்க? இந்த தூக்க எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் கொடுக்க சொன்னார். எதுக்கு? அதில் அப்படி என்ன இருக்கு என்று அவசரமாக பிடுங்கி அதை திறந்து பார்த்தான். அதில் ஒன்றும் இல்லை என்றாள். அவள் சொன்னது போல அது காலியாக இருந்தது. அப்புறம் எதுக்கு இதை உங்கள் அப்பா கொடுத்து விட சொன்னார்? ஏன்னா இது உங்களோடது அங்கிள், அதான் எங்கள் அப்பா கொடுக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடிவிட்டாள். அந்த தூக்குடன் வீட்டிற்கு நுழைந்தான் குணா. நிகாவள்ளி அப்போது மும்முரமாக டிவியில் மூழ்கி இருந்தாள். ஈஸ்வரி சமையல் அறைக்குள் இருந்தாள். அந்த தூக்கை கொண்டு வந்து மேடையில் டம் என்று வைக்க அவள் பதறி திரும்பினாள். நீதானாயா? நான் என்ன ஓன்னு பயந்துட்டேன். எப்போ வந்த? ஆமாம், தூக்கை யார் கொண்டு வந்து கொடுத்தது என்று கேட்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு என்று முகத்தை சுருக்கியவன், ஆமாம், நம்ம தூக்கு அவங்க வீட்டுக்கு எப்படி போச்சு என்று வினவினான். அந்த மலரோட அம்மாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லையா, அதான் கஞ்சி பண்ணி கொடுத்து விட்டேன். அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் பொண்ணு அந்த மலர்விழியும் ஃப்ரெண்டு இல்லை, அப்படி தான் எனக்கு விஷயம் தெரியும். நான் எதுக்கு வம்புன்னு தான் பார்த்தேன். கை குழந்தைய வேற வச்சிருக்காளா, அதான் போய் என்னவோ ஏதோன்னு பார்த்துட்டு வந்தேன். பாவம் ரொம்ப முடியாமல் தான் கிடக்குற. அதில் புள்ளத்தாச்சியை வேற இருக்குது, மனசு கேட்கல, அதான் கஞ்சி செஞ்சு கொடுத்து விட்டேன். ஏன் அவன் புருஷங்காரன் இல்லையா? நான் போகும்போது அந்த ஆள் வீட்டில் இல்லை, அந்த பொண்ணு பாவம் தனியாக தான் படுத்து கிடந்துச்சு. தூக்கு அவங்க அப்பங்காரன் கொடுத்து விட்டான்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு. இப்போ வந்துருப்பானா இருக்கும். ஆமாம், நீ ஏன் சட்டையை கூட மாற்றாம நிற்கிற? மாத்துறேன். பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாத சமயத்தில் எங்கே போயிருந்தான் அந்த புறம்போக்கு என்று குணா முணங்கியபடி சட்டையை கலற்ற, அத்தனை நேரம் சாதாரணமாக பதில் சொல்லி கொண்டிருந்த ஈஸ்வரி, இப்போ என்ன சொன்ன என்று திருப்பி அவனை தீவிரமாக முறைத்தாள். இல்லை, அவன் தானே அவன் பொண்டாட்டியை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு என்று இழுத்தான். ஓஹோ, நீ எம்பட்டு முறை அப்படி எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க? சொல்ல, கஞ்சியெல்லாம் கூட வேணாம், உடம்பு சரியில்லைன்னு கூடவாச்சு இருந்திருக்கியா? அப்பவும் கூட முழுசாக போட்டுன்னு தானே வருவ வீட்டுக்கு என்றவள் திருப்பி கேட்டதில் அடுத்த வார்த்தை பேசாமல் வெளியே சென்று விட்டான். அதே நேரம் யோகேஷிற்காக அவள் பரிந்து பேசுகிறாளோ என்ற எரிச்சல் உண்டானது. இந்த நிலையில்தான் அந்த வார கடைசியில் அழைப்பிதழ் கொடுக்க ஈஸ்வரியின் தாய்மாமன் குடும்பத்தினர் அவள் வீட்டிற்கு வந்தனர். நான் ஆஸ்பத்திரிக்கு மாத்திரை வாங்க வந்தேன். பார்த்தா மாமா மாத்தையும் இப்போ தான் சீமந்த நோட்டீஸ் வைக்க வரேன்னு சொல்லி பேசினாங்க. நீ கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் போயேன், நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் என்று கணவனுக்கு தகவல் கூற அவனும் விரைவாக சென்றான். அவர்கள் வீட்டு சாலையில் ஈஸ்வரியின் தாய்மாமன் மகன் குமாருக்கும் யோகேஸ்வரனுக்கும் இடையில் ஏதோ வாக்குவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் கார் வரும் வழியில் யோகேஷின் வண்டி நின்றதால் பிரச்சனை என்று அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொண்டனர். குணா அவர்களை சமாதானம் செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து அமர வைத்தான். அப்போது குமார், அந்த புறம்போக்கு இந்த ஊரில் என்ன பண்ணுறான் என்ற அவசரத்தில் வார்த்தையை விடவும் ஈஸ்வரியின் தாய்மாமன் திரும்பி மகனை அடக்கினார். அவனை பற்றி பேசாத என்று ரகசியமாக செய்கை செய்ய அனைத்தையும் குணா கவனித்தான். ஈஸ்வரி வந்ததும் அவர்கள் அழைப்பிதழை வைத்துவிட்டு கிளம்ப குணா தீவிரமாக யோசித்தான். யோகேஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில் அப்படி என்ன பழக்கம் இருந்திருக்கும் என்று தெரிந்து கொண்டே தீர வேண்டும் என்று ஆவல் அதிகரித்தது. உடனடியாக குமாருக்கு அழைத்து கேட்க அவன் இதுதான் சமயம் என்று மொத்த விஷயத்தையும் ஒப்புவித்தான். கடைசியாக, அண்ணே, அந்த புறம்போக்கும் போது அந்த ஊரை விட்டு துரத்தி விடு, இல்லை உனக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டேன் என்று தூண்டி வேறு விட குணாவின் கோபம் தலைக்கேறியது, கூடவே போதையும். தள்ளாடியபடி வீட்டிற்கு சென்ற குணா செய்த முதல் காரியமே ஓரமாக நின்ற யோகேஷின் வண்டி கண்ணாடியை நொறுக்கியதுதான். சத்தம் கேட்டு ஓடி வந்த யோகேஷ் தன் வண்டியின் நிலையை பார்த்ததும் கொதித்து போனான். அதற்கு காரணமான குணாவை அடித்து கீழே தள்ளினான். இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ள அக்கம் பக்கத்தினர் அவர்களை ஓடி வந்து தடுத்து பிடித்தனர். விஷயமறிந்து ஈஸ்வரி அடித்து பிடித்து வெளியே ஓடி வந்தாள். அவர்கள் இருவரும் வசைபாடிக் கொள்வதை காதால் கேட்க முடியவில்லை. சண்டையிட்டது என்னவோ அவர்கள் இருவரும், ஆனால் அவர்கள் நிந்தித்தது அந்தந்த வீட்டு பெண்களை. கடுப்பான ஈஸ்வரி கணவன் கையை பிடித்து வீட்டிற்குள் இழுத்து வந்தாள். இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க? அதுவும் அறிவு கெட்டத்தனமா அந்த ஆளு வண்டியை கண்ணாடியை வேற உடச்சி வச்சிருக்க, பைத்தியமாயா நீ என்று மானாவரியாக திட்ட, ஆமாண்டி பைத்தியம்தான் என்று வெறி விடுத்தவன் போல குணா சத்தமிட,
ஈஸ்வரி அரண்டு போனாள். கூடவே நிகாவும் மிரண்டு விழித்தாள். மகள் முகத்தை பார்த்த ஈஸ்வரி அந்த பேச்சை வளர்க்க விரும்பாமல், குடிச்சிட்டு வந்து போதையில் ஏதாவது வளரிட்டு கிடக்காத, பாயை போடுறேன் படுத்து தொலை என்றபடி பாயை விரிக்க, அவன் குடிபோதையில் உளறியபடி ஏதேதோ பேசினான். கம்முனு படியா என்றாள். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? பெரிய இவளா நீ என்று அவன் சீற்றத்துடன் அவள் தடைமுடியை கொத்தாக பிடித்தான். யோ, முடிய விடியா வலிக்குது என்று அவள் கதறினாள். அம்மா பாவப்பா, விடுப்பா. மகளின் அழுகையையும் அவன் காதில் வாங்கவில்லை. அரக்கத்தனமாக ஈஸ்வரியை பிடித்து முன்னே தள்ளிவிட எதிரே இருந்த சாமி மாடத்தில் சென்று மோதிக்கொண்டாள். அதன் கூர்மையான பாகத்தில் அவளின் நெற்றி இடித்ததில் குருதி பெருகியது. அவள் வலியுடன் தலையை பிடித்துக்கொள்ள அம்மா என்று நிகா பயந்து அலறினாள். தொடரும்.